ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காடை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ 5 காடை எடுத்திருக்கேன். அதை வந்து 3 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சின்ன பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஸ்டார் அனஸ், கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதில் பொடியாக நறுக்கினா தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் கடாயிலே செஞ்சுக்கலாம். மண் சட்டியில் செஞ்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு போட்டு புதினா, மல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ கழுவி வச்ச காடையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் அந்த ஆயில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுது இதில் ஊற்றிடுங்க. மிக்ஸி ஜாரை கழுவி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நல்லா கொதி வரட்டும். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து இது நல்லா குக் ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ காடை நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான காடை கிரேவி ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.